இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசன நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில அன்பை குறித்து நம்ம ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அன்புக்காக ஏங்குகிற மக்கள் அநேகம். மக்கள்ன்றத விட நம்ம நிறைய நேரம் அன்புக்காக ஏங்கி இருக்கோம். யாராவது நம்மள நேசிக்க மாட்டாங்களா? யாராவது நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்களா? யாருமே என்னை புரியலையே, யாருமே என்னை நேசிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அன்புக்காக ஏங்குகிற நேரங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாம சிலரிடத்திலிருந்து அன்பை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். எப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு கணவன்கிட்டயோ, இல்ல கணவன் மனைவிகிட்டயோ, பெற்றோர் பிள்ளைகள்கிட்டயோ, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலயோ, இப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ், அதாவது நெருங்கிய உறவினர்கள், இல்ல நண்பர்கள், ரொம்ப கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்கதான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம அன்பை எதிர்பார்க்கிறோம். ஆனா பல சமயங்களில அந்த அன்பு கிடைக்காம போயிரும். இப்போ நம்ம உடைஞ்சு போயிடுறோம். நிறைய ஆண்டவரை அறிந்தவங்களே நம்ம உடைஞ்சு போயிடுறோம். பல சமயங்களில நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறோம். ஆனா ஆண்டவரை அறியாதவர்கள் வாழ்வை மாய்த்து கொள்கிற நிலைமை கூட இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியல. அன்பு என்றால் ஒரு சாதாரண ஒரு இச்சை, ஒரு விருப்பம், ஏன் ஒரு பொருள் மேல கூட அன்பு வந்துருது. உயிரை காட்டிலும் ஒரு மொபைல் மேல அன்பு வந்துருது. மொபைல் கொடுக்காதனால உயிரை மாய்ச்சிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த அன்பு நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? அன்புக்காக ஏங்குகிறோமா? ஆனா நம்ம அந்த அன்பை யார்கிட்ட எதிர்பார்க்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம படிச்சுக்க போறோம். ஏன்னா அன்பு என்பது அதுக்குன்னு ஒருத்தர் அன்புக்குரியவர். அன்பை மூலமாக கொண்டவர். அன்பே அவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன்னா அவரை தவிர வேற எங்கேயாவது அன்பை தேடினோம்னா நம்ம ஏமாந்தான் போவோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த காரியத்தை நான் உணர்ந்ததுனாலே, அதை குறித்து நான் தியானிச்சு அதுல இருந்து எனக்கு ஒரு சமாதானமும் ஒரு அன்பும் கிடைத்ததுனாலே நான் இன்னைக்கு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நான் யோசித்துட்டு இருக்கும்போது, இதை பற்றி ஒரு ஒரு சூழ்நிலை யாரும் நமக்கு இல்ல, நம்ம யாரும் நேசிக்கல நம்மள அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, சில வசனங்களை ஆண்டவர் என்கிட்ட காமிச்சாரு. இன்னைக்கு அதே வசனங்களை உங்களோட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகியால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இல்ல இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? The Lord hath appeared of old unto me, saying, yeah, I have loved thee with an everlasting love. The everlasting love, அதாவது அநாதி சிநேகம். அநாதி சிநேகம்னா நமக்கு புரியல. ஆனா எவர்லாஸ்டிங்னா புரியுது பாருங்களேன். ஏன்னா போயிட்டே இருக்கும். அதுக்கு முடிவில்லாத அன்பு. மனுஷ அன்பு, நாம் எதிர்பார்க்கிற நபர்களிடத்திலிருந்து வரும் அன்பு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில முடிந்துரும். ஒருவேளை அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா நின்றோம். இல்ல ஒரு சூழ்நிலையில நம்ம விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னா அது நின்றோம். இல்ல நம்ம அவங்களுக்கு சரியா ஏதோ காரியத்தை நம்ம செய்யல, அவங்க சொன்னதன்படி நடக்கல, அவங்க விரும்பினபடி நடக்கலைன்னா அது ஸ்டாப் ஆயிருது. ஆனா இவருடைய அன்பு எவர்லாஸ்டிங், அதாவது முடிவில்லாத அன்பு. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்னு சொல்றாரு. இது ஏற்கனவே அவர் செஞ்சுட்டாரு. அது தீர்மானம் எடுத்துட்டாரு. அது போயிட்டே தான் இருக்குது. அந்த தீர்மானத்தின்படி அவருடைய அன்பு குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த இந்த வசனம் எவ்வளவு ஒரு ஆறுதலை கொடுக்குது பாருங்க. ஆண்டவர், நம்மை படைத்த தேவன் நம்மை முடிவில்லாத அன்பினால் நேசிக்கிறார். இப்போ இந்த அன்பு எங்க இருந்து வருது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். அன்பு யாரால் உண்டாயிருக்கிறது? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்முடைய பெற்றோர் இருந்து. ஏன்னா குழந்தைய பிறந்ததுல இருந்து அவங்க தான் நம்மளை நேசிக்கிறாங்க. ஆனா ஒரு சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களுடைய அன்பு கண்டிஷனலா தான் இருக்கும். அதாவது சில நிபந்தனைக்குள்ளதான் இருக்கும் அந்த அன்பு. ஆனா இந்த அன்பு உண்மையாவே யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறதுக்கு சில வசனங்கள் வேதத்துல இருந்து நான் காண்பிக்கிறேன். 1 யோவான் 4:7, 7, 8.
பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இல்ல பாருங்க, நம்மை படைத்த தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். இப்ப அவர் முழுவதுமே அன்பினால் நிறைந்தவர். அப்ப அன்பு அவரிடத்துல இருந்து தான் உண்டாயிருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். இப்போ கடவுளை விட்டு நம்ம வேற எங்கேயாவது அன்பை தேடினோம்னா கண்டிப்பாக நாம் ஏதோ ஒரு நாளிலே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க நான் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க நம்மளை விட்டு நம்மள நேசிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் நம்மை நேசிப்பதுல குறைவே கிடையாது. ஏன்னா அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு, எவர் லாஸ்டிங் லவ். அப்புறம் அந்த அன்பை எப்படி இந்த அன்புன்னு சொல்றீங்களே, அன்புனாலே வெளிப்படையாக தெரிய வேண்டுமே. அன்பு ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் மட்டும்தான், ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் மட்டும்தான்னா அது அப்படி கிடையாது. அது வெளிப்பட வேண்டும். இப்ப நான் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்னா அவங்களுக்காக எதையாவது செய்வேன், அவங்களுக்காக எதையாவது கொடுப்பேன். ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே கொடுக்கலன்னா என்னுடைய அன்பு அவங்களுக்கு வெளிப்படவே படாது. நான் அவங்களை நேசிக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த அன்பு எப்படி வெளிப்படுது? கடவுளுடைய அன்பு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இதுல அன்பு எப்படி வெளிப்படுது அப்படின்றத பாக்குறோம். அவருடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக பலியாக கொடுத்ததினாலே அன்பு வெளிப்படுகிறது. இன்னொரு வசனம் 1 யோவான் 3:16, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு எப்படி வெளிப்படுது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால. ஏதாவது நம்ம உலகத்துல கூட நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படிம்பாங்க. ஆனா உயிரே கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறவங்க பல நேரத்துல அந்த உயிரை எடுக்கிறவங்களா இருந்திருக்காங்க. அப்ப பாருங்க எவ்வளவு கொடூரமாக மாறுது பாருங்க அந்த அன்பு. ஆனா தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது. அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததுனாலே, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்த ஒரு வசனம் 1 யோவான் 4:9, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்பு எப்படி வெளிப்படுகிறது? எப்படி தெரியுது எல்லாருக்கும்? தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே அன்பு வெளிப்படுகிறது. இன்னொரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்போ நம்ம பாவிகளாய் இருக்கும்போது, அவருக்கு விரோதிகளாய் இருக்கும்போது தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பி அவர் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு தெரியுது. அப்போ எப்படி காட்டுறாரு? தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்காக மரித்ததுனாலே. ஒருவேளை இது என்னதோ சொல்றீங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம் உண்மையாகவே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு ஒரு விடுதல் நமக்கு கிடைக்குது, எவ்வளவு ஒரு அன்பு கிடைக்குதுன்றத நம்ம இதை தொடர்ந்து வாசிக்கும் போது, தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் போது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்போ எப்படி தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர்னாலே நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சொட்டு மட்டும் கொடுத்துருக்கலாமே, இந்த ஒரு சொட்டு இருந்தா வச்சுக்கோ, கடவுளுடைய அன்பு போதும் உனக்கு. அப்படி இல்லை, எப்பெல்லாம் தேவையோ அது அப்பப்ப நமக்கு வந்துட்டே இருக்குது. ஏன்னா அது முடிவில்லாத அன்பு, அது அனாதி சிநேகம், எவர் லாஸ்டிங் லவ். அதுல எந்த ஒரு இன்னைக்கோட ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்போ இந்த அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு வருது. அந்த எப்படி நம்ம நிலைத்திருப்பது? ஏன்னா பல சமயங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளில நம்ம நம்ம பிள்ளை நம்மளை நேசிப்பான், இவங்களுக்கு நம்ம நிறைய காரியங்களை செஞ்சிருக்கோம், அவங்க கண்டிப்பா நம்மளை நேசிப்பாங்க, நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க, நம்மளுக்கு எதிரான காரியங்களை பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு அவங்களுக்காக செஞ்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அந்த சில சூழ்நிலைகள்ல அவங்க நம்மள நேசிக்கலன்றது வெளிப்படையா தெரியுது. நம்மளை அவங்க நேசிக்கல, கண்கூடா நம்ம பாக்குறோம். நிறைய காரியங்களை அவங்க கண்கூடா அவங்க செய்யும் போது பார்க்கும்போது அவருடைய செய்கைகள் காமிக்குது, உன்னை நான் நேசிக்கல அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி போகணும்? தேவனுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் இது என்னை பாதிக்காது. இவங்க என்னை நேசிக்காட்டா கூட பரவாயில்ல, இவங்களுடைய அன்பு குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, தேவன்
உடைய அன்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும். அதுதான் அன்பிலே நிலைத்திருக்குதல். எப்படி ஒரு மரமானது ஒரு வேர் ஊன்றி ஒரே இடத்துல இருக்கும்போதுதான் நல்லா அது பழம் கொடுக்கும், நல்லா செழிப்பாய் வாழும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வேர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், வேர் ஊன்றி இருக்க வேண்டும். அப்பப்ப அது வேற பேத்துட்டு வேற இடத்துல போச்சுன்னு வைங்க அந்த மரம். கண்டிப்பா ஒரு நாள்ல அது பட்டுதான் போகும். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம செழிப்பா வாழ முடியும். மனுஷருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா அது அப்பப்ப வற்றி போகுது, ஒண்ணும் இல்லாம போகுது. இப்போ வசனத்தை பாருங்க. எப்படி நிலைத்து இருக்கிறது அப்படின்னா அதுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கு. இது சிம்பிளா இருக்குது. ரொம்ப பெரிய ரொம்ப கஷ்டப்படணும், எங்கேயாவது நம்ம போகணும், 4 மலை தாண்டி போகணும் அப்படிலாம் ஒண்ணுமே இதுல போடல. எப்படி கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறதா எப்படி அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது அப்படின்னா அவருடைய கற்பனையை கை கொள்றது. அதுல அவரை தன்னை எக்ஸாம்பிளா சொல்றாரு இயேசுவானவர். நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இன்னொரு வசனம் பாருங்க. 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். எப்படி நிலைத்திருக்க முடியும்? அன்பிலே நிலைத்திருக்க முடியும்னா அதுக்கு முன்னாடி பார்த்த காரியம்தான். நிலைத்திருத்தல் அப்படின்னு இருக்குது. விட்டுட்டு ஓடுறது இல்ல. அன்பிலே ஸ்டடியா யார் என்ன எனக்கு விரோதமா பண்ணாலும் பரவாயில்ல, நான் இவர்களை நேசிக்கிறேன், ஆனா அன்பு இவங்ககிட்ட இருந்து வரும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்க்காம நான் நேசிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு இடத்துல இருந்து அன்பு வருது. அவருடைய அன்புலே நான் நிலைத்திருப்பேன். எப்படி அவருடைய கற்பனை அவர் என்னென்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்யும் போது நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன்றத காட்டுறேன். ஒருத்தங்க அவங்கள நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காத காரியங்களே செஞ்சுட்டு இருக்கோம்னா அன்பிலே நாம் நிலைத்திருக்கல. அப்போ ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? முக்கியமான ஒரு ஒரு அன்பிலே நிலைத்திருத்தல் என்பதை காட்டுறது எது? அவர் சொன்னபடி நடக்கிறது. அவர் மற்றவங்களை மன்னிக்கணும். இப்ப நம்மளை நேசிக்கல, அவங்க நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்முடைய உயிரே கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சுமே அவங்க நம்மளை நேசிக்கலன்னும் போது அப்போ என்ன நம்முடைய எண்ணம் எப்படி போகணும்? அவங்க நேசிக்காட்ட கூட பரவாயில்ல, அவருடைய அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நம்ம போக வேண்டும். அதுதான் இதுல போட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு ஒரு காரியம் போட்டிருக்கு. 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்போ இந்த அன்பிலே நிலைத்திருப்பதற்கு இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுதல். இப்போ ஒருவேளை நம்மளை நேசிக்காதவங்களை கூட நாம் நேசிக்க முடியும். மனசார அவங்கள்ட்ட போய் நான் அவங்கள நேசிக்கிறேன் பின்னாடி அலைய முடியாது. ஏன்னா அவங்க தள்ளி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவங்களை வெறுக்காம அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கும்போது தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த அன்பிலே நிலைத்திருத்தல்னா என்ன நம்ம பார்த்தோம். இன்னொரு ஒரு காரியம் இருக்குது. அன்பை பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அன்பிலே எப்படி பூரணப்படுவது? ஏன் பூரணப்படணும்? ஏன்னா இதெல்லாம் வேத வசனத்துல இருக்கு. பூரணப்படுதல்னா என்ன? பூரணம் அப்படின்னாலே முற்று முடிக்கப்பட்டது. அதுல அது கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அன்பிலே நாம் எப்படி பூரணப்படுவது? அது ஏன் நாம் பூரணப்படணும்? கொஞ்சோண்டு அன்பை வாங்கிட்டு நாம் பாட்டுக்கு இருக்கலாமே அப்படின்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். ஏற்கனவே நிலைத்திருக்கிறதுக்கும் வசனம் தான். அடுத்தது பாருங்க. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிவிந்திருக்கிறோம். இப்போ நம்ம அவருக்குள்ள இருக்கிறோன்றது எப்படி தெரியும்? அவருடைய வசனத்தை கை கொள்றதுனால. அதனாலதான் அவருடைய அன்பு பூரணப்பட்டிருக்கிறது நமக்குள்ளே. இப்போ வசனத்தை கை கொள்றதுன்னா என்ன? நமக்கே தெரியும் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, பிரியமில்லாதது என்ன. இப்போ பிரியமில்லாத காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நாம் இன்னும் அவருடைய வசனத்தை கை கொள்ளல. நாம் நம்மை மாற்றி ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருந்தா கூட, நமக்கு பிடிக்கலன்னா கூட ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ள இருக்குது, நான் அதனால இவங்களை மன்னிப்பேன், இவங்களை மனதார நேசிப்பேன், இவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். ஒருவேளை அவங்க என்னை விட்டு தூர போனா கூட பரவாயில்ல, நான்
தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனாலே நான் அவர்களை நேசிப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டு இருக்குமா. அடுத்தது இன்னொரு ஒரு வசனம். ஏன் நம்ம அன்பு பூரணப்பட்டிருக்கிறது, அன்பு எப்படி பூரணப்படுகிறது, ஏன் பூரணப்பட்டிருக்கிறதுன்றதுக்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது ரொம்ப முக்கியமான வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதுல பாருங்க, அன்பு ஏன் பூரணப்படணும்? ஏன்னா அன்பு படலைன்னா இன்னும் கொஞ்சம் ஐயோ அவர் என்னை நேசிக்கலையா, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, அவர் வந்து என்னை வெறுத்துட்டாரோ ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருதுன்னா அன்பு பூரணப்படல. ஏன்னா நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு முன்பாக போய் நிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும் இருக்கிறதுக்காக தான் அன்பு பூரணப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவர் வந்து அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு, அவருடைய அன்பு பூர்ணமான அன்பு, அதுல எந்த குறைவுமே இல்லை. எல்லா நேரமும் அவர் என்னை நேசிக்கிறார் என்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கும்போதுதான் நியாய தீர்ப்பு நாளில தைரியமாக நாம் போய் நிற்க முடியும். அடுத்து வருது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துல அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறோம். இப்பவே அவர் எப்படி இருக்கிறாரு? அவர்ல அன்பு குறைவா இருக்குதா? இல்லையே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் அவரு. அப்போ அப்படிப்பட்ட அதே அன்பு நமக்குள்ளே இருக்குது. அதனால தைரியமாய் நாம் இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த உலகத்துல தேவனை போல நாம இருக்கிறோமா? ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். தேவனை போலவே இந்த உலகத்துல இருக்கிறோம். தேவனை போலதான் படைக்கப்பட்டோம். ஆனா ஆதாம் வந்து ஒரு நாள்லயே தேவனை போல இருந்தது, அந்த நிலைமையில இருந்து விழுந்து போனான். ஆனா இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதே நிலைமைக்கு, உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஆகையால் அவர் இருக்கிற பிரகாரமாக அவர் எப்படி அன்பால நிறைந்திருக்கிறார், அதை போலவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமாக நிற்க முடியும். நமக்கு எந்த குறையுமே இல்லை. நம்ம ஏன் நம்ம அவரிடத்துல அன்பு கூற வேண்டும்? இப்ப அன்புன்னே நிறைய காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம்ல. அன்பு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம். அன்பு எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தோம். இப்ப அன்பு பூரணப்படுறதுன்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம். இப்ப பூரணப்படுறது ஏன் பூரணப்படுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அன்பு நம்ம ஏன் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம்? நமக்கு என்ன, எதுக்கு அன்பு கூறுறோம்? கடவுள்கிட்ட அன்பு கூறணுங்கிறோமே, அன்பா இருக்கணுங்கிறோமே, எதுக்கு? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம போய் அவரை தேடி அலையலைங்க. அவரா தேடி நம்ம நேசித்ததினாலே நாமும் அன்பு கூறுகிறோம். இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவரா வந்து நம்மளை நேசிக்கிறார், நம்ம தேடி வந்து நம்மை நேசிக்கிறார். ஆகையினால் நாம் அவரை அன்பு கூறுகிறோம். அப்போ இவ்வளவு அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம்ம இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதற்கு சில வசனங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இது வரைக்கும் அன்பு தேவனிடத்திலிருந்து வந்தது. முடிவில்லாத அன்பினால் நம்மை நேசித்திருக்கிறார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினாலே நாம் மறுபடியும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். எப்படி அன்பிலே நிலைத்திருப்பது? அவருடைய வசனத்தை கை கொள்வதன் மூலம் நிலைத்திருக்கலாம். மற்றவங்களிடத்துல நேசிக்கும் போது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கலாம். ஏன்? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னுமே திரும்பவும் அதுதான் வருது, மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இப்போ நமக்கு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல வந்து ஒருத்தன் வந்து கற்பனையில பிரதான கற்பனை என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற பதில், தேவனிடத்துல அன்பு கூறு. அடுத்தது உன்னிடத்துல அன்பு கூறுறது போல பிறரிடத்துல அன்பு கூறு. இதுலதான் எல்லா கற்பனையும் அடங்கி இருக்குங்கிறாரு. அதனால நீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் என்னென்ன பார்த்தாலும் இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த அன்பு என்ற சொல்லுக்குள்ளே மற்ற எல்லா நற்குணமும் அடங்கிடுது. இந்த அன்பு இருக்கும்போது நம்ம பொறாமப்பட மாட்டோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வருது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இது எல்லாம் அன்புக்குள்ள. இந்த அன்பு இருக்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, ஒருவர் அன்பு கூறுதல், தேவனிடத்துல அன்பு கூறுவது போல ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூறுதல். ஏன்னா தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய அன்பை முழுமையாக ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே ஊற்றுறதுனாலே நாம் பிற இடத்துல அன்பா இருக்க முடியும். அது அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதேதான் சொன்னாரு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. ஒரு மைல் தூரம் கூப்பிட்டா இன்னொரு மைல் தூரம் போ அப்படின்னு இந்த காரியங்கள் எல்லாமே இந்த அன்பிலே அடங்கும். இப்ப அன்பு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல அன்பு கூறணும், பிற இடத்துல அன்பு கூறணும். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது நம்ம முற்றிலும் எப்படி ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்? எப்படி ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்? ஜெயம் கொள்கிறவர்னா என்ன? வெற்றி வாகை சூடுகிறவர்கள். மோர் தென் கான்கரர்ஸ். கான்கரர்ஸ்னா வெற்றி பெற்றவங்க. இவங்க அதை விட மேலானவங்க. இப்போ ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னு வருது தமிழ்ல. அப்போ எப்படி நம்ம ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது சில வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இதுலயும் அன்பு வருது பாருங்க. அன்பு இல்லாம ஜெயம்லாம் கொள்ள முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ல இருந்து 39 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். எப்படி நம்ம ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்? எப்படி நம்ம ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கோம் பாத்தீங்கன்னா, நாம் நம்மில் அன்பு கூறுவராலே தான் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். வேற நம்மளா போய் எங்கேயாவது போய் நம்ம முட்டி மோதி ஜெயம் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒருவர் நம்மை அன்பு கூர்ந்ததினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். எல்லாமே இந்த அன்பிலே தான் அன்புலதான் எல்லாத்தையுமே ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி வருது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நமக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இது ஆரம்பிக்கும் போது அதைத்தான் நான் சொன்னேன். நம்ம இவங்க நம்மளை நேசிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்காக பிள்ளைங்களை சில நேரம் யோசிக்கிறோம்ல, இவங்களுக்காக நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கோம். ஆனா இப்போ அதுக்குரிய ஒரு கொஞ்சம் கூட ஒரு அன்பு திரும்ப காட்ட மாட்டேங்கிறாங்களே. இவங்க என்னை நேசிப்பாங்கன்னு நினைச்சோம், என்னுடைய கணவன் என்னை நேசிப்பான்னு நினைச்சோம், இல்ல என்னுடைய மனைவி என்னை விட்டு போக மாட்டா என்னை நேசிப்பான்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்லையே நம்ம நினைக்கிறோம். இங்க பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு சொல்லியிருக்கு. யாருமே நம்மளை பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த அன்பை நாம் முழுமையாக நமக்குள்ளே அதை நம்ம எடுத்துக்கும் போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர அந்த அன்பு நிறைந்து இருக்கிறத நம்முடைய மனக்கண்ணுல பார்க்கும்போது, அன்பினாலே அவர் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, பூர்ணமாக்கி இருக்கிறாரு, அவருடைய அன்பு முடிவில்லாதது, அதுக்கு ஒரு எண்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, யாரும் என்னை பிரிச்சுட்டாங்க, எனக்கு அன்பு இல்லை, நான் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போக மாட்டோம். நம்முடைய சூழ்நிலைகள் நடுவில், நம்முடைய கஷ்டங்கள் நடுவில், நம்முடைய பிரச்சனைகள் நடுவில் நாம் சந்தோஷமாய் நாம் எழும்பி நிற்க முடியும். ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குதுன்ற அந்த எண்ணம் இருக்கும்போது யாருமே என்னை பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்கிறார். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோங்கிறார். இன்னொரு ஒரு காரியம் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறது. அது ரெண்டாவது, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது. எதுவுமே பிரிக்க முடியாது. அதுக்கு சில காரியங்கள் வசனத்தை சொல்றாரு. அதுவும் பவுல் தான். ஏன்னா பவுல் நிறைய காரியங்கள்ல அவர் அடிபட்டு ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் நிறைய காரியங்களை சந்திச்சாரு. அவர் ஆனா கூட தேவனுடைய அன்பிலிருந்து எனக்கு பிரிக்க முடியாது சொல்றாரு. இன்றைக்கு சில காரியங்கள் நமக்கு நடக்காததுனால, இன்றைக்கு சில கஷ்டங்கள் வந்ததுனால தேவனிடத்துல இருந்து நம்ம அன்பு இல்ல, அவர் என்னை நேசிக்கலன்னு நினைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க லிஸ்ட்ல ரோமர் 8ஆம் அதிகாரம் 37 வரைக்கும் வாசித்தாச்சு. 38 39 நான் வாசிக்கிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. இதுல முதல்லயும் என்ன சொல்றாரு? இத்தனை காரியங்கள் அன்பை விட்டு பிரிக்கிறவன் யாருன்னா சொல்லிட்டு அதுல அன்பினாலே ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்போ யாரும் என்னை பிரிக்க முடியாது. எனக்கு உயர்வு வந்தாலும் அவருடைய அன்பில தான் இருக்கு. நான் தாழ்ந்து போனாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நான் எந்த சிருஷ்டியா இருந்தாலும் சரி, ஒருவேளை
ஜீவனானாலும் தேவதூதர்களா இருந்தாலும் எதா இருந்தாலும் கிறிஸ்துவ இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. பிரிக்கவும் முடியாது. அந்த அன்பினாலே நான் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கேன். அந்த அன்பு இல்ல அப்படிங்கிற எண்ணம் வரும்போதுதான் நான் தோத்து போயிடுறேன். இப்போ அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குதுன்ற அந்த எண்ணமும் அந்த ஒரு அன்பிலே வேரூன்றி இருப்பதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தது இன்னொரு ஒரு காரியத்தை பாருங்க. நம்ம அன்பிலே இன்னும் பூரணப்படல எப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இன்னும் நம்ம ஆண்டவருடைய அன்புன்னு சொல்றீங்களே, இந்த அன்புல நான் இன்னும் இல்ல அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்றது ஒரு வசனம் இருக்குது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இதுல அன்பிலே பூரணப்படுத்தல் நாம ஏற்கனவே ஒருக்கா பார்த்தோம். அன்பு உங்களை பூரண அன்பு உங்களை நிரப்பி இருக்குன்னு சொல்லி அன்பிலே பூரணப்படுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. இப்போ ஒருத்தவங்க நம்மளை முழுவதுமாக நேசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். உண்மையாகவே முழுவதுமாக அவங்க நம்மளை நேசிக்கிறாங்கும் போது அவங்கள நம்புவோம். எல்லா விஷயத்திலும் தைரியமா அவங்ககிட்ட போவோம். அவங்க முன்னாடி நின்று அவங்ககிட்ட போய் கேட்டு, இப்போ பெற்றோரே வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க, தன்னுடைய தகப்பன் தாய் அவங்களெல்லாம் முற்றிலுமா நம்புறதுனால எப்போனாலும் அவங்க மேல மடியில ஏறி உட்காருவாங்க. அவங்ககிட்ட என்னன்னாலும் கேட்பாங்க. இப்போ ஒருவேளை பயம் இருக்குன்னா நமக்குள்ளே அன்பு பூரணப்படவில்லை அப்படிங்கிறது நம்ம புரிந்திருக்க வேண்டும். இன்னும் நம்ம பயந்துட்டு இருக்கோம்னா, கடவுள்கிட்ட போறதுக்கு பயப்படுறோம்னா, ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவர் என்னை முற்றிலுமாக நேசிக்கிறார். நான் இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கிறார். இப்போ ஒருவேளை இன்னைக்கு அவர் சொன்ன கற்பனைகளின் கூட நான் இன்னைக்கு கீழ்ப்படியல. சில காரியங்களை வழி விலகி போயிட்டேன். சில காரியங்களை நான் செய்ய விட்டுட்டேன். செய்யணும்னு நினைச்சதை செய்யல, மறந்துட்டேன் அப்படின்னா கூட அவர்கிட்ட தைரியமா போக முடியுதா உங்களுக்கு? இப்போ இதுதான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ ஒருவேளை நமக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட பிறகு பயம் இருக்கு அப்படின்னா, இன்னும் நான் பரிசுத்தமாகல, இன்னும் நான் அப்பதான் நான் ஜெபம் பண்ண முடியும், நான் இன்னும் பாவியா இருக்கிறேன், அதனால சர்ச்சுக்கு போக மாட்டேன், கம்யூனியன் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம இன்னும் அன்பிலே பூரணப்படல. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு வந்துருச்சு. நம்ம பயந்துகிட்டு இருந்தோம்னா அன்பிலே பூரணப்படவில்லை என்று அர்த்தம். அடுத்தது இந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? அதிலே பாத்தீங்கன்னா வசனத்துல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கிறேன். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, இது பவுல் தன்னுடைய எபேசு சபைக்காக எழுதுகிற ஒரு ஜெபம். சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எங்களை பாருங்களேன், அவர் ஜெபிக்கிறது அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களா இருக்கணும்ன்றது முதல் காரியத்துக்காக ஜெபிக்கிறாரு. நம்ம எப்பயுமே அன்பிலே வேரூன்றி இருக்கணும். நமக்கு சூழ்நிலை மாறா இருக்கு, இவங்க எனக்காக நிக்கல, இவங்க என்னை நேசிக்கலன்ற எண்ணம் வந்த உடனே தேவன் என்னை நேசிக்கலன்ட்டு அந்த மரம் வேற பிடிங்கிட்டு போன மாதிரி போகக்கூடாது. அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அகலமும் அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்ளவும். அன்புல என்னென்ன பரிணாமம் எல்லாம் இருக்கு பாருங்களேன். அவருக்கு அகலம் இருக்குதான், நீளம் இருக்குதான், ஆழம் இருக்குதான், உயரம் இருக்குதான். அப்போ அவருடைய அன்புக்கு மாறாக அன்பை விட்டு வெளியே எதுவுமே போக முடியாது. இவ்வளவு பாவி, அதனால அவங்கள அவ்வளவு சாக்கடைக்குள்ள கிடக்குறாங்க, அவங்க தூக்கவே முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அன்பினாலே வெளியே வர முடியும். எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் அணைத்துக் கொள்ளக்கூடிய அவ்வளவு அகலமான அன்பு அது. எவ்வளவு தூரம் போகணும்னாலும் அவ்வளவு தூரம் போகக்கூடிய அன்பு. ஏன்னா அது முடிவில்லாத அன்பு. பரலோகம் வரைக்கும் கூட அவ்வளவு உயரமான அன்பு. பரலோகத்திலிருந்து கீழே வந்ததுனால அவ்வளவு உயரமான அன்பு. அப்போ இவ்வளவு பெரிய அன்பை நீங்கள் உணர்ந்து அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாம். இதுல பார்க்கும்போது ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்களேன். அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ளணுமா? அன்பை அன்பு அறிவு கட்டாததுன்னு சொல்றாரு. ஆனா அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. அப்போ ஒருவேளை இந்த அன்புங்கிறத நம்ம இன்னும் உட்கார்ந்து நம்ம தியானிக்கும் போது அந்த அன்பை இன்னும் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல அந்த அன்பு நிரப்புகிறத உணர முடியும். நம்முடைய கஷ்டத்தின் நடுவில, நம்முடைய பிரச்சனைகளின் நடுவில, இல்ல தனிமையின் நடுவில, ஒரு ஏமாற்றத்தின் நடுவில,
நம்பிக்கை துரோகத்தின் நடுவிலே அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, பவுல் அதான் சொல்றாரு. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைக்கு இதே ஜெபம் தான். இன்றைக்கு நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபிக்கிறேன். நம்ம என்ன செய்யணுமா? அன்பிலே வேரூன்றணும். இவங்க நேசிக்கல. இவங்கள எதிர்பார்த்தேன். என் பிள்ளைய எதிர்பார்த்தேன். நான் இவங்களுக்காக நெறைய காரியங்கள் செஞ்சிருக்கேன். இவங்க என்னைய நேசிப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா அவங்க நேசிக்கலன்னு நம்ம நெனைக்கிறோமே! அப்போ நம்முடைய அன்பு அவங்க மேல போக்கூடாது. தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம தேவனுடைய கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளமும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்ளணும். நம்ம உணரணும். நம்முடைய ஆழமான சூழ்நிலையில கூட அவருடைய அன்பு நமக்கு இருக்குன்றத உணரணும். ஒரு பாதாளத்துல கடந்தா கூட அறிவு கெட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பவுலை போல இதுதான் நமக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு நம்ம செய்யற ஜெபமாக இருக்க வேண்டும். இப்ப அன்பு யாரால உண்டாயிருக்குது? ஒருவேளை நம்ம தேவையில்லாத இடத்த அன்பு தேடிக்கிட்டு இருந்தோம்னா அவங்ககிட்ட இருந்து அன்பு வரலங்க. அவங்களும் நம்மளை போல குறைவுள்ள மனிதர்கள் தான். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு எப்படி நமக்கு தெரிஞ்சது? அவர் தன்னுடைய குமாரனையே நமக்காக அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததுனாலே, குமாரனுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு வெளியே தெரியுது. அன்பிலே நம்ம எப்படி நிலைத்திருக்கணும்? அவருடைய வசனத்துல கைக்கொள்றது மூலமாக நம்ம நிலைத்திருக்கணும். அன்பிலே எப்படி பூரணப்படுகிறோம்? ஏன் நம்ம பூரணப்படணும்? அன்பிலே பூர்ணமான அன்பிலே பயம் இல்லை. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அன்பிலே நாம் முழுமையாக இருக்கும்போது அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்திலே அன்பு பூர்ணப்படுகிறது அப்படிங்கிறாரு. அப்போ அன்பு பூர்ணப்படுகிற அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குது, முழுமையா இருக்கிறது, என்ற குறைவில்லாத அன்பு இருக்கிறதுன்றத நம்ம மறந்து போகக்கூடாது. அடுத்தது நாம் அந்த அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். அந்த அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் நமக்கு இருக்குதுன்ற அந்த உணர்வு எப்பயும் நமக்கு இருக்கும். ஒருவேளை இந்த சூழ்நிலையில என்னை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது அன்பு இல்லாம ஒருவேளை பெற்றோரால கைவிடப்பட்டோ மற்றவங்களால கைவிடப்பட்டோ சூழ்நிலைகளில தனியாக சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய அன்பு உங்களுக்காக இருக்குது, உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கிறதுன்றத உணர்ந்து கொள்ளுங்க. அதை தியானிங்க. இந்த வசனங்களை திரும்ப திரும்ப தியானிங்க. அதை செய்யும் போது தேவனுடைய அன்பு நம்மை நிரப்புகிறதை, நம்மோடு எப்போது இருக்கிறதை நாம் உணர முடியும். நாம் தைரியமாக நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. அறிவு கெட்டாத நம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. அதன் ஆழமும் நீளமும் அகலமும் உயரமும் கர்த்தாவே எங்களாலே உணர்ந்து கொள்ள முடியும்னு கூட கர்த்தாவே சொல்லியிருக்கிறாரு பவுல். அதை போல ஆண்டவரே நாங்கள் அதை உணர்ந்து கொள்வதற்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த அன்பிலே நிலைத்திருப்பதற்கு கர்த்தாவே அவர்கள் உமக்குள்ளே உம்முடைய அன்பிலே வேரூன்றுவதற்கு நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒருவேளை பெற்றோராலே அல்லது பிள்ளைகளாலே, கணவனாலே, மனைவியாலே கைவிடப்பட்டு நேசிக்கப்படாமல் இருக்கிற யாராவது என்னை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே உம்முடைய அன்பு அவர்களுக்காக எப்போது இருக்குது, முடிவில்லாத அன்பு ஆண்டவரே, இது பூர்ணமான அன்பு என்பதை அவர் உணர்ந்து கொள்ள நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்க நம்முடைய அன்பினாலே நிரப்புங்க. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை அவர்கள் தியானிக்க அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.